ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிங்கோ பிங்க் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், சலங்கை பூஜை முடித்ததுமே எல்லா குழந்தைங்களுக்கும் அவங்கவுங்க ரிலேட்டிவ்ஸ் வந்து இந்த அன்பளிப்பெல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. கனிஷ்காவுக்கு ரொம்பவே ஹாப்பி. ஸோ இந்த மாதிரி கிஃப்ட்டுன்னா கனிஷ்காவுக்கு ரொம்பவே பிடிக்கும். அதை ஓப்பன் பண்ணி பார்க்கறதுல ரொம்பவே ஆர்வம். அப்புறம் அம்மா, தம்பி, என்னோடய அத்தை, மாமியார், கொழுந்தனார் எல்லாருமே வந்திருந்தாங்க. கனிஷ்காவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அம்மா வீட்டிலேருந்து அந்த சீர் வந்து செஞ்சாங்க. ஸோ எல்லார் கால்லையும் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினா கனிஷ்கா. ஸோ எல்லா ரிலேட்டிவ்ஸும் வந்திருந்தாங்க. ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது அன்னைக்கு. ஸோ ரொம்பவே நல்லா என்ஜாய் பண்ணாங்க. டான்ஸ் வந்து கனிஷ்காவோட டான்ஸ் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்ததுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா கனிஷ்காவோட ஃபோட்டோ ஃப்ரேம் வந்து கொண்டு வந்திருந்தாங்க. என்னோடய மாமா வந்து கனிஷ்காவுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஃபோட்டோஸும், கனிஷ்காவோட சின்ன வயசு ஃபோட்டோஸ் எல்லாத்தும் வந்து பார்த்திங்கன்னா அந்த கொலேஜ் மாதிரி பண்ணி அந்த இன்விடேஷனுக்கு எடுத்த ஒரு ஃபோட்டோ ஸ்டில் இருக்கும், அது வந்து பார்த்திங்கன்னா போட்டு ஒரு பெரிய ஃபோட்டோ ஃப்ரேம் கொண்டு வந்திருந்தாங்க. வீட்டுக்கு வந்ததுமே வந்து பார்த்திங்கன்னா கிஃப்டெல்லாம் வந்து ஓப்பன் பண்ண ஆரம்பிச்சிட்டா. எனக்கெலாம் செம்ம டயர்டு. ஆனால் கனிஷ்காவுக்கு வந்து டயர்டே ஆகலை. அந்த கிஃப்ட்டில் என்ன இருக்குதுன்னு ஓப்பன் பண்ணி பார்க்கறதுல அவ்வளோ ஆர்வம். வீட்டுக்கு வந்ததுமே வந்து ஓப்பன் பண்ணிட்டா. அவங்க அப்பா தான் வந்து வீடியோ எடுத்துகிட்ருக்காரு. ஸோ அவங்க 2 பேரும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து கிஃப்டெல்லாம் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இருந்தாங்க. நான்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் போய் படுத்துட்டேன். ஸோ கொஞ்சம் டயர்டாகிடுச்சு. எடுத்ததுமே ஓப்பன் பண்ணதுமே வந்து பார்த்திங்கன்னா பிள்ளையார். ஸோ 2 டேஸில் வந்து பார்த்திங்கன்னா விநாயகர் சதுர்த்தி இருந்தது. ஸோ ஃபஸ்ட்டு எடுத்ததுமே விநாயகர் வந்தது. ரொம்பவே ஹாப்பி. முதற்கடவுள் விநாயகர் வந்து நமக்கு வந்திருக்காரு. ஸோ அடுத்ததாக ஒரு கிஃப்ட்டு. ஸோ இந்த மாதிரி ஒரு கிஃப்டாக ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இருந்தா எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா கனிஷ்காவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மாமா வந்து அதிகம். ஏன்னா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அண்ணா வந்து நிறைய பேர் இருக்காங்க. அதே போல் மாமாவும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க. வீட்டுக்கிட்டவே வந்து எல்லா ரிலேட்டிவ்ஸும் இருக்காங்க. அதாவது அப்பாவோட சைடு ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே வீட்டுக்கிட்டவே இருக்காங்க. ஸோ எல்லாருமே வந்து வந்திருந்தாங்க. ஸோ அதே போல் வந்து நிறைய பேருக்கும் வந்து நாங்கள் சொல்லலை. குறிப்பிட்டு கொஞ்சம் பேரை மட்டும் தான் இன்வைட் பண்ணியிருந்தோம். ஒரு 50 மெம்பர்ஸ் கிட்ட தான் இன்வைட் பண்ணியிருந்தோம். இன்னும் ரிலேட்டிவ்ஸ்லாம் நிறைய பேர் இருக்காங்க. பட் எல்லாரையும் வந்து கூப்பிட முடியல. பக்கத்துலேயே இருக்கிற ரிலேட்டிவ்ஸை மட்டும் நாங்கள் இன்வைட் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த மாதிரி ஒரு கிஃப்டாக ஓப்பன் பண்ணி பார்த்துட்டே இருந்தா. அவளோட கிஃப்ட்டு, அவள் எதிர்பார்த்த கிஃப்ட்டு இன்னும் அவளுக்கு வரலை. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபோட்டோ ஃப்ரேமு, அதுக்கப்புறம் ஒரு பொட்டு பாக்கெட் வந்து இருந்துச்சு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சைஸில் வந்து நம்ம ஃபோட்டோஸ் இருந்ததுன்னா போட்டு நம்ம வச்சுக்கலாம். ஸோ ரொம்பவே அழகாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய அக்கா வந்து கொடுத்தது. அக்காவோட பையன் ஹாசன், அவங்க வந்து கொடுத்த கிஃப்ட்டு. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா கனிஷ்காவுக்கு ரொம்பவே பிடிச்ச கிஃப்ட்டுன்னு சொல்லுவேன். ஏன்னா அவளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டாய்ஸு, அதுக்கப்புறம் பார்பி இதெல்லாம் கொடுத்தா ரொம்பவே ஹாப்பியாகிடுவா. ஸோ அதனாலேயே அக்கா வந்து பார்த்திங்கன்னா கனிஷ்காவுக்கு வந்து பார்பி கேர்ளு, அதுக்கப்புறம் டாய்ஸ் அந்த மாதிரி தான் வந்து வாங்கி கொடுப்பாங்க. பர்த்டேக்கும் அந்த மாதிரி தான் கொடுத்தாங்க. எப்போவுமே அவளுக்கு அதுதான் பிடிக்குன்றதுனால மேக்ஸிமம் வந்து அவளுக்கு பிடிச்ச அந்த டாய்ஸ் தான் வாங்கி கொடுப்பாங்க. ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா சேம் தான். இதுலேயே வந்து கொஞ்சம் வேறு இது. ஸோ 2 பேர் இருக்காங்க. அண்ணா, தம்பி 2 பேர் இருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆசன் வந்து அண்ணா. அவன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொம்மை, ஒரு சாஃப்ட் டாய்ஸ் ஒன்று வாங்கி கொடுத்துருந்தான். தம்பி வந்து பார்த்திங்கன்னா பார்பிகலோட திங்ஸ் அதெல்லாம் வச்சுருக்கா மாதிரி ஒரு டாய்ஸ் வாங்கி கொடுத்துருந்தான். ஸோ இதை 2மே பார்த்ததுமே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. ஸோ ரொம்ப ஹாப்பி இந்த டாய்ஸ் 2ம் பார்த்ததும் கனிஷ்காவுக்கு. அதுவும் எல்லா பாக்ஸையும் நான் தான் ஓப்பன் பண்ணுவேன்னு சொல்லி உட்காந்து அவளே ஓப்பன் பண்ணுறா பாருங்கள். கிஃப்ட்டு ஓப்பன் பண்ணுறதுல அவ்வளோ ஆர்வம் கனிஷ்காவுக்கு. இந்த பாருங்கள், இந்த டாய்ஸ் தான். இது தான் இப்போ எப்பவும் கட்டி பிடிச்சிட்டு தூங்குறப்ப இதுக்கு பேர் வேறு வச்சுருக்கா, ஷைனி அப்படின்னு. அதுவும் இல்லாமல் இந்த பொம்மைக்கு வந்து பார்த்திங்கன்னா குட் நைட்லாம் வர சொல்லுவாள். அடுத்ததாக இந்த கிஃப்ட் வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா அம்மா வந்து வாங்கி கொடுத்தது கனிஷ்காவுக்கு. ஜிஆர்டிலேருந்து போய் வாங்கிட்டு வந்தது. இது வந்து ஓல்டு ஸ்டைல் தான், பட் வந்து கனிஷ்காவுக்கு பிடிச்சிருந்தது. அவள் தான் கூட வந்து செலக்ட் பண்ணால். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோ ஃப்ரேம். ஸோ இந்த ஃபோட்டோ ஃப்ரேம் வந்து பார்த்திங்கன்னா வாலில் வந்து அதுக்குன்னு வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஷோகேஸ்க்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா இதை ஃபிட் பண்ணியாச்சு. இதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷோகேஸில் வந்து அந்த பிள்ளையார், அதுக்கப்புறம் கிஃப்டாக வந்த ஐட்டம்ஸ் எல்லாமே வச்சாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா ஷீல்டு, சலங்கை பூஜையில் வந்து கொடுத்த ஷீல்டு. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.